குமான் கைஸ். சொல்லுங்கள் யாவுக்கும் எளிய சொல்லுங்கள் அரியவா யாவுக்கும் எளிய சொல்லிய வண்ணம் செயல். அறிவான் இப்போ அந்த தலைப்புக்கு ஏத்த இனிய மாதிரி வண்ணம் செயல். எதுடா சொன்னேன் பை. சரி, அவங்க கம்மிங் பேக் டு கிரிக்கெட். கைஸ், ஐபிஎல் இஸ் கோனா ஸ்டார்ட் வித்தின் சம் 1 or 2 weeks. அந்த இடைப்பட்ட கேப்ல நாங்க என்ன ஒரு டாபிக்கோட வந்திருக்கோம்னா, the two changes which happened on from 2022 onwards. அது என்ன சேஞ்ச் அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆப்வியஸா தெரிஞ்சிருக்கும். இம்பாக்ட் பிளேயர் ரூல் ஒன்று, அண்ட் இன்னொரு ஒரு ரூல் இருக்கு. லைக் நிறைய நிறைய சேஞ்ச் கொண்டு வந்தாங்க. டிஆர்எஸ்ல ஒரு சேஞ்சு, எக்ஸ்ட்ரா டிஆர்எஸ், அண்ட் நிறைய சேஞ்ச் வந்துச்சு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் வந்து என்ன பெருசா பார்த்தேன்னா, ஒரு சிஎஸ்கே ஃபேனாகவும் சரி, தோனியோட ஸ்ட்ராட்டஜியாகவும் சரி, ஒரு ரெண்டு விஷயம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த ரூல் வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு ரூல், இம்பாக்ட் பிளேயர் ரூல், அதுக்கப்புறம் இந்த கேட்ச் விக்கெட் போனதுக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ரைக் மாறுற அந்த ஒரு ரூலும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரூல் நான் ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்றேன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நான் சொல்றேன். முதல்ல அந்த கேட்ச் பிடிச்சா ஸ்ட்ரைக் மாறுற ரூலை பத்தி நான் அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். April 7, 2018 ஃபர்ஸ்ட் ஏய் மேட்ச் ஏய் பிட்வீன். ஃபர்ஸ்ட் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறா இது என்னது, இது ஆ எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பிளைன் அதான் அதான் பண்ணிட்டு. சொல்ல ஆ வரேன் சொல்ல ஆ வரேன் அதான். ஆ ஏன்னா சரி சரி சரி. ஃபர்ஸ்ட் அந்த ரூல் எப்படின்னு சொல்லுவேன். அந்த மேட்ச்ல ம் எப்படின்னா 8 விக்கெட்ஸ் போயிருக்கும். ஆஹ் சரி, இந்த இடத்துல இருந்து சொல்றேன். அந்த மேட்சுக்கு போயிருக்கும் April 7, 2018. அப்போ மும்பைக்கும் சிஎஸ்கேக்கும் ஒரு மேட்ச், செம்ம க்ளோஸ் கான்டெஸ்ட். 7 பால்ஸுக்கு 7 ரன்ஸ் அடிக்கணும். ஏன்னா 7 பாலுக்கு 7 ரன், இதெல்லாம் ஒரு மேட்ரான்னு கேட்பீங்க. அது எங்க இருந்து அந்த அந்த ரன்ஸுக்கு வந்திருக்கும்ன்றது அது நீங்க ஃபுல் மேட்ச் பார்த்துருக்கீங்க. அது மேட்ச் அவ்வளவு பார்த்தா ரொம்ப தெரியும். ரீசெண்டா நடந்த மேட்ச், 7 வருஷமா இருக்கும். அந்த மேட்ச் என்ன மேட்டர்னா, 7 பால் 7 ரன் இருக்கிறப்போ பிராவோ அவுட் ஆயிருவான். ஓகேவா? அப்போ அடுத்த பால் வந்து அடுத்த ஓவர் மாறுதுல. ஆனா அப்ப இம்ரான் தஹீர் இந்த சைடு நான் ஸ்ட்ரைக்கர்ல இருப்பான், கேதர் ஜாதவ் தான் உள்ள வரணும். இப்போ இந்த ஓவர்ல அவன் ஆனா இதுவே புது ரூல்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவுட் ஆன பிராவோ இடத்துல இதான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டு, இதான் நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரைக்கர் ரெண்டுல கேதர் ஜாதவ் இருந்திருப்பான் லாஸ்ட் பால், நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டுல இம்ரான் தஹீர் இருந்திருப்பான். நெக்ஸ்ட் ஓவர் இம்ரான் தஹீர் தான் ஸ்ட்ரைக்ல வந்திருப்பான். முஸ்தபிசுர் ரஹ்மான் ஓவர்ல 7 ரன் அடிக்கிறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் அதுக்கு முன்னாடி சீசன் தான் பிரைம்ல இருந்திருப்பான். பிரைம்ல இருந்திருப்பான் சீரியஸா. மும்பைக்கும் ஒரு இதுல இருந்திருப்பான், எஸ்ஆர்எச்சுக்கும் செமையா போட்டிருப்பான். சாதாரண விஷயம்லாம் இல்ல. தோனி கூட உமிழ்த்த பையன். ஆனா அந்த ஒரு ஸ்ட்ரைக் சேஞ்சுன்ற ஒரு ரூல் இருக்கு பாத்தீங்களா? அது எப்படின்னா, கேட்ச் பிடிக்கிறப்போ அந்த விக்கெட் போறப்போ நீ கிராஸ் பண்ணிருக்கணும். சரியா? அந்த கிராஸ் பண்ணனால என்ன இருக்கும்னா, ஆட்டோமேட்டிக்கா பிராவோ கிராஸ் பண்ணிருவான். சோ அவன் வந்து நான் ஸ்ட்ரைக் ரெண்டு போயிட்டான் இந்த ஓவர் எண்டுல. போனனால அடுத்த ஓவர் வந்து கேதர் ஜாதவ் ஸ்ட்ரைக் வந்திருப்பான். அந்த மேட்சோட வின்ல இருந்து தான் அப்படியே கன்சிஸ்டன்டா வின் ஆயிட்டே போயிருப்பானுங்க. அந்த ஒரு இது கிடைச்சிருக்கும். ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த ஒரு பிளேயருக்கு இருந்தும் செமையா இருந்திருக்கும். ஒரு மொமெண்டம் கிடைச்சிருக்கும். அதாவது மொமெண்டம் அப்பதான் 2 கிடைச்சிருக்கும். வருஷம் கழிச்சு வரும். அந்த 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 மேட்ச் வின் ஆகி ஒரு மொமெண்டம் கிடைச்சு, ஓ ஐயோ, ஆ அடிச்சிட்டாங்கடா உனக்கு மும்பையே, இது இந்த மாதிரி க்ளோஸ் நான் சொல்லு. க்ளோஸ் மேட்ச் அடிச்சிட்டாங்கடா அப்படின்ற ஒரு இன்னொன்னு, சொல்லு சொல்லு. லைக் ரெண்டு ரெண்டு நடந்திருக்கும் friends. என்னன்னா அந்த ரேட் அண்ட் பாய்சன் கதை தான். என்னன்னா எய்தர் தோத்து தான் என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். என்ன ஆச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா தோத்து தான் என்ன இருக்கும்னா, பரவாயில்ல 2 வருஷம் கழிச்சு வந்தாலும் இன்னமும் டஃப் கொடுத்து ஆடுறானுங்களே டிஃபெண்டிங் சாம்பியன்ஸுக்குன்னு சொல்லிட்டு போவானுங்க. மத்தபடி வேற எதுவுமே நடந்திருக்காது. அடுத்த மேட்ச் கேகேஆர் கூட, அதுவும் செம க்ளோஸ் கான்டெஸ்ட், ஏதோ ஆர்பி சிங் ஒரு நோ பால் போட்டிருப்பான். ஓகே. ஆனா ஜெயிச்சனால என்ன ஆச்சுன்னா, 2 வருஷம் கழிச்சு வந்து டிஃபெண்டிங் சாம்பியன்ஸே அடிக்கிறானுங்க. ரசல் என்னதான் அடி அடின்னு அடிச்சிருந்தாலும் 200 பிளஸ் சேஸ் பண்றானுங்க. எல்லாமே பண்ண முடியும் இந்த டீம்னாலன்ற ஒரு ஒரு அந்த ஒரு இது கிடைச்சிச்சு. ஜஸ்ட் பிகாஸ் 7 பால் 7 ரன் இருந்தப்போ அந்த ஸ்ட்ரைக் மாறுறான் அந்த ஒரு மொமெண்டம்னால ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை ஏன் இவ்வளவு இதா சொல்றேன்னா, நிறைய மேட்சஸ் பார்த்திருக்கேன். தோனி வந்து அந்த ரூலை வந்து பயங்கரமா யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன். 2015 வேர்ல்டு கப்ல ஒரு பால் என்ன ஆகும்னா, லாஸ்ட் இது ஒரு ஃப்ரீ ஃப்ளோல சுத்துறா நீ அப்படின்றான். என்னன்னா வெஸ்ட் இண்டீஸ்ல ஜிம்பாபே கூடயோ ஏதோ ஒரு மேட்ச்ல நினைக்கிறேன். ஆஹ் எனக்கு தெரிஞ்சு இல்ல, சவுத் ஆப்பிரிக்காவோட தோனி வந்து எட்ஜ் பட்டு பவுன்சர் போயிருக்கும். எட்ஜ் பட்டு டேல் ஸ்டைன் பால்ல அவுட் ஆயிருப்பான் கீப்பர் கையில கொடுத்து. ஆனா அதுக்கு முன்னாடி என்னன்னா, நான் ஸ்ட்ரைக்ல ஜடேஜாவே யாரோ இருப்பானுங்க, நீ சும்மா சுத்துறா நான் ஸ்ட்ரைக் மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவன் ஸ்ட்ரைக் மாறிப்பான். அதுதான் ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி அது. ஏன்னா நீ கண்டிப்பா அந்த சைட் பவுலர் வந்துட்டு, இப்ப அந்த ரூல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பவுலர் பேட்டிங் டீமுக்கு வந்துட்டு அது ஒரு அதாவது அட்வான்டேஜா அது இருக்காது. எப்படின்னா, நீ பவுலர் சிங்கிள் மாத்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரி பிரச்சனை இருக்கும். இப்ப சப்போஸ் அந்த பக்கம் ஹர்ஷ்தீப் சிங், இந்த பக்கம் ரிங்கு சிங் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஹர்ஷ்தீப் சிங்னால சிங்கிள் கேப்ப மாத்தி விட முடியாது. ஆனா இந்த ரூல் இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. டேய் நீ நீ பேட்டை மேல சுத்துறா தூக்கி விடுறா. எப்படியாவது
நீ பட்டு 4 பண்ணா நம்மளுக்கு 2 தான். நீ ரெண்டுதான் டாப் கேட்ச் எட்ஜ் மிஸ் போனாலும் ஆகி உனக்கு எதுவும் பிரச்சனையும் கேட்ச் இல்ல. பண்ணா ஸ்டேக் மாறிடும். உனக்கு எப்படி இருந்தாலும் வின் வின் சிச்சுவேஷன் தான் இது. இது ஒரு இது வந்து அற்புதமான ரூலா இருந்தது. ஓகே, இது வந்து ஒரு பேட்டிங் டீமுக்கு அட்வான்டேஜா, சரி ஓகேப்பா இது வந்து பவுலிங் டீம் ஃபேவரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேட்டிங் டீமுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுத்தான். என்ன அட்வான்டேஜ்னா இம்பாக்ட் பிளேயர் ரூல். ஏன்னா இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்ததுல இருந்தே பேட்டிங் டீமுக்கு தான் வந்துட்டு பெரிய பெரிய அட்வான்டேஜ் கிடைச்சிட்டு இருந்துச்சு. நீ பார்த்தனா உள்ள வந்து ஆல்ரவுண்டருக்கான ஒரு இதே போச்சு. எய்தர் பேட்ஸ்மேன் ஆர் பவுலர் ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் தான் வந்துட்டு அந்த ஒரு ஸ்பேஸை ஃபில் பண்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அது ஒரு பேட்டிங் அட்வான்டேஜ் தான் சொல்லுவேனே தவிர இந்த ரூலை வந்துட்டு மாத்திருக்க தேவையில்லையோ அப்படின்னு தான் தோணுச்சு. பட் ஐசிசியே இப்போ அதான் ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அதான் ரூல் ஃப்ரெண்ட்ஸ், இது வர்றதுக்கு 2 ரூல் பத்தி பேச வேணாமா? ஒண்ணு இது. இன்னொரு ரூலுக்கு வந்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இது நாங்க மட்டும் அப்போஸ் பண்ற ரூல் இல்ல. இந்த ரூல் பாத்தீங்கன்னா ரொம்ப நீஷ் தான். இந்த ரூல் பத்தி மோஸ்ட்லி பாதி பேர் தெரியவே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒன்று இருக்கு, இதை மாத்திருக்கானுங்கன்றதே ஓரளவுக்கு பேர் தான் ரெகனைஸ் பண்ணுவானுங்க. இந்த ரூல் விட்டுருங்க. இப்ப பேச போற ரூல்ன்றது அங்க மட்டும் இல்லாம பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் சேனல் நிறைய பேர் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க எனக்கு இது பிடிக்கல அப்படின்ட்டு. த ஒன் அண்ட் ஒன்லி இம்பாக்ட் பிளேயர் ரூல். ஆமா, பேசுங்க. இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்ததுல இருந்து இப்போ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டே பேர் தான். ஒன்னு மார்க்கான்ஸ், இன்னொன்னு இவனுங்க பல்டான்ஸ். பல்டான்ஸ் மார்க்கான்ஸ் பல்டான்ஸ் ரெண்டு பேர்ட்ட தான் வந்துட்டு அடியில வரைக்கும் மாட்டுக்கத்துல பேக் டு பேக் கப் அடிச்சிட்டு இருந்தாங்கடா. கடப்பாற டீம்னா அந்த ரெண்டு டீம் தான் guys. எப்படின்னா ஏய் நான் அடிக்கணும் இல்ல நீ கப் அடிக்கணும், ரெண்டு பேர் தவிர வேற ஒன்றும் தொடக்கூடாதுன்னு சொல்லி 17, 18, 19, 20ன்னு 4 சீசன்ல இவனுங்களே 21 21 21 21 21 5 வருஷத்துல 2 கப் சிஎஸ்கே, 3 கப் மும்பை இந்தியன்ஸ், அதுல ஒரு ஃபைனல்ஸ் இவனுங்க ரெண்டு பேருக்குள்ளேயே. ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நினைச்சு பாருங்க, இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு எப்படி சொல்றது, பேர் கேபிட்டலிசமா கேபிட்டலிஸ்டிக் இதா அந்த மாதிரிதான் ஏதோ ஒண்ணு, அத முதலாளித்துவமா அந்த மாதிரி. டூவோபொலி 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 அதான் ரெண்டு பேர் தான் சரி. அந்த மாதிரி. அதான் ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி எப்படி இருந்துச்சு இம்பாக்ட் பிளேயர் வராத வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, நீ டீம் நல்லா பில்ட் பண்ணியிருந்த, உன் கோர் நல்லா இருக்கணும், நீ வந்து கேப்டன், அதாவது உன் டீமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். இப்ப எப்படி இருக்குன்னா இம்பாக்ட் பிளேயர் வந்ததுனால எனி எனி கிவன் டே எந்த டீம் வேணா அடிச்சிடலாம். அந்த ஒரு ஏன்னா எல்லா பேட்ஸ்மேனுமே கான்பிடண்டா இருப்பானுங்க. அந்த ஒரு ப்ரெஷர் இருக்காது. இப்ப அது மாதிரி எப்படி இருக்கும்னா உனக்கு எல்லா டீமுக்கும் காம்பினேஷன் செட் ஆகாது. ஸோ அவன் இன்னொன்னு என்ன பண்ணுவான், 5 பேட்ஸ்மேன் வச்சு ஆடுவான். சொல்லு. இன்னொன்னு எவனுமே ஃப்ரீ ஃப்ளோவா இந்த எப்படி சொல்றதுன்னா ஒரு 160 ரீசன்ட் டார்கெட்டா இருக்கு. ஏன்னா ஒரு 5 விக்கெட் போனதுக்கு அப்புறம்லாம் வந்துட்டு எல்லா டீமும் வந்துட்டு எப்படின்னா ஐயோ ஒரு 140 போட்டுக்கலாம், எப்படியாவது போர்டுல வந்துட்டு ஒரு 140, 150 வந்தாலே எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா யாருமே வந்துட்டு ஷார்ட்ஸுக்கு பயங்கரமா போக மாட்டானுங்க எடுத்த உடனே. ஏன்னா டெப்த் இருக்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும். டெல்லிலாம் ஒரு மேட்ச் நல்லா ஞாபகம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், 4 விக்கெட் லூஸ் பண்ணி 2015 நமக்கும் டெல்லிக்கும் செகண்ட் மேட்ச் நடக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல முதல் மேட்சே நமக்கும் டெல்லிக்கும் தான், ஆல்பி மோர்கல் கூட செம நாக்கு அடிச்சிருப்பான். ஆனா செகண்ட் மேட்ச்ல நல்லா ஞாபகம் இருக்கு 126 தான் அடிச்சிருப்பானுங்க ஃபார் த லாஸ் ஆஃப் 4 விக்கெட்ஸ். ஏன்னா பண்ணீங்க மீதி மேட்ச்னு கேட்டா பொறுமையா ஆடணும்ல அப்படின்னு. விக்கெட் ஏய் விடாம ஆடணும்ல. மேட்சே முடிஞ்சிடா, இதுக்கப்புறம் என்னடா பொறுமையாளரு, அந்த ஒரு இது இருக்கு. அந்த மேட்சஸ் எல்லாம் பாக்குறப்போ லைக் சொல்றேன் போரிங்கா தான் இருக்கும், ஒத்துக்கணும். எல்லாரும் இப்ப நிறைய ஆடியன்ஸ் அதெல்லாம் பார்க்க அதான் மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், தான். இப்ப வந்து அதாவது லைக் இம்பேக்ட் பிளேயர்னால பாசிட்டிவும் இருக்கு நெகட்டிவும் இருக்கு. லைக் இப்ப பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப பயங்கரமா அவனுக்கு எல்லா பாலும் பரபரப்பா இருக்கும். இருந்துச்சு. ஆனா அதுவே கொஞ்சம் கப்பமா சேச்சுரேட் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னா லிட்டரலி எல்லாரும் எப்படி எல்லா இருந்தாங்கன்னா, மேட்சும் என்னடா 200 யாரும் அடிக்க போறீங்களா? இப்ப நீங்க ரீசெண்டாவே இந்தியா மேட்ச் பாத்தீங்கன்னா, இந்தியா மேட்ச் வேர்ல்டு கப் சொல்லல, சீரிஸ் மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேன்ஸே பெருசா ஃபாலோ பண்றது இல்ல. எப்படி இருந்தாலும் இவனுங்க பேட்ஸ்மேன் பயங்கரமா அடிக்க போறானுங்க, எதுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி சேச்சுரேட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. அது இல்லாம ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கோர் இம்பாக்ட் பிளேயர் ஒன் ஆஃப் த ரூல் ஐபிஎல் ஹை ஸ்கோரிங் ஆனது. இன்னும் என்னதுன்னா எல்லாமே பிளாட் ட்ராக்கா கொடுத்துட்டானுங்க. எங்க பாரம்பரியமான சென்னை கிரவுண்ட் எப்பவுமே வந்து ரன்னே போகாது. 180 ஆமாடா போனா சென்னையே. சென்னையே பிளாட் ட்ராக்கா மாத்திட்டானுங்க. எரிச்சல் ஆகுது. புரிஞ்சுக்கடா, நாங்க வந்து ஜாலியா ஸ்பின் போட்டு வரோம் போறோம். அதாவது யுஏஇ ஜிம்பாப்வே எல்லாம் 200, 170 பிளஸ் ஸ்கோர் போட்டுட்டு இருக்கான் போர்டுல. எனக்கு வந்து பாக்குறப்போ என்னது யுஏஇ 170 பிளஸ் புரிஞ்சுக்கோங்க, டெல்லி, ஆர்சிபி இந்த மாதிரி 4-5 டீம் ஏன் எங்களை வந்து தொடவே முடியல அப்படின்னா, தோனி ஒரு 15. காரணம் அப்படின்னா பிச்சு ஒரு காரணம். உண்மையிலே பிச்சு பயங்கரமான காரணம். ஏன்னா அவனுங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்களுக்கு எல்லாமே தெரியும், எங்க ஆங்கிள் எங்க போட்டா என்ன ஆகும், எந்த ஓவருக்கு யாரு கொடுக்கலாம் அப்படின்னு. அதுவும் பிளாட் ட்ராக்கா இன்னொன்னு மாத்திட்டானுங்க. எல்லாருக்குமே தெரியும் சென்னையோட சைட்ஸ் ரொம்ப பெருசு அப்படின்ட்டு. அந்த சைட்ஸ்ல நீ கிளியர் பண்ற அப்படின்னா இதர் உனக்கு ரொம்ப லூஸ் பாலா இருந்திருக்கணும் ஷார்ட் ரவுண்ட்ல. அப்படி இல்ல அப்படின்னா நீ பயங்கரமா அதான் நீ பயங்கரமா பவர் வச்சிருக்க, அதெல்லாம் ஓகே. ஆனா அதை வச்சே விளாடலாம்டா. ஏன்னா உனக்கு சைட் பவுண்டரிஸ்ல வந்துட்டு அந்த இழுத்துக்கும் தெரியுமா கை, அப்படியே இந்த இவன் அடிப்பான் மாலிக்கு பாகிஸ்தான்ல அடிச்சுட்டு ரெய்னாக்கு அந்த இடத்துல கேட்ச் கொடுப்பான். அந்த மாதிரிதான் எல்லா பாலுமே ஸ்பின்னர் ஆஃப் ஸ்பின்னர்கிட்ட மாட்டுவானுங்க. ரைட் ஹேண்டர்ஸ் வந்து ஆஃப் ஸ்பின்னர்கிட்ட மாட்டுவானுங்க.
ஏன் வந்து ரெய்னாவும் அஸ்வினும் அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்தானுங்க சேப்பாக்கலனா, நீ ரைட் ஹேண்ட் ஃபீல்டு ஸ்டேட்டே சைட்ஸ். உனக்கு ஒரு சைட்ஸ் சம இது. அதே மாதிரி நீ அவனுக்கு ஒரு இடமே கொடுக்க மாட்டேன். நீ ரூம் கொடுத்து அடிக்கிறது அதெல்லாம் வேற. நீ வந்து லெக்லீவே வந்துட்டு அவனுக்கு ரொம்ப க்ளோஸ், அந்த எப்படி சொல்றது, ரொம்ப க்ளோஸா வச்சு போடுறப்போ அவன் செம ப்ரெஷர்ல இருப்பானுங்க. சூப்பரா இருக்கும் அந்த கேமே. ஆனா இப்போ நீ இம்பாக்ட் பிளேயர் கொண்டு வந்துட்டல, அப்போ என்ன பிச்சு இதா இருக்கு. இன்னொன்னு வந்துட்டு இந்த பிச்சு ஃபிளாட்டா மாத்திட்டேன். பிளானா மாதிரி அதே மாதிரி இம்பாக்ட் பிளேயர் கொண்டு வரனால நீ பவர் பிளேலே பார்த்தனா ஈஸியா வந்துட்டு, அப்பெல்லாம் ஒரு பவர் பிளேல ஒரு 50 56 ரன் வர்றதே வந்துட்டு ஆஹா இப்போ செம பவர் பிளே போல. இப்ப மெஜாரிட்டி ஆஃப் த மேட்ச் வந்து பவர் பிளேல முடிஞ்சு பவர் பிளே ஒன்று முடிச்சுட்டு போயிடறானுங்க. லைக் என்னன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிட்டு என்ன பண்ணிடுறான், பவர் பிளே 100 அடிச்சுட்டு போயிடுறான். செகண்ட் பேட்டிங் ஆடுறவன் ஒண்ணு அந்த பவர் பிளேல விக்கெட் விட்டு மேட்ச் போயிடுது. உங்களுக்கு அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட்டுமே கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிடுச்சு. மோஸ்ட்லி பவர் பிளேல போட்டு ஆடிட்டு அடிக்கிறானுங்க, ஏன்னா இம்பேக்ட் பிளேயர் இருக்க ரூல்னால. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரூலு டைலமா தான் வச்சுக்கோங்களேன். லைக் இது ஏன்னா கேம்ன்றது எவால்வ் தான் செய்யும். இந்த இதுவே இருக்காது. இப்ப இந்த ரூல் சப்போஸ் இம்பாக்ட் பிளேயர் ரூல்னாலும் வேற ஏதாவது ஒரு ரூல் கொண்டு வந்திருப்பானுங்க. இப்ப எப்படி பிக் பேஷ்ல வந்து எக்ஸ் என்னடா இது என்ன ஒரு ரூல் இருக்கும், என்ன ரூல் இது, சூப்பர் சர்ச் சம்திங் அந்த மாதிரி. சோ பவர் சர்ச் கேம்ன்றது எவால்வ் பவர் சர்ச்னு ஒரு இது பவர் இருக்கு. ஸ்ட்ரக்சர். அது என்னன்னா either நீ 16க்குள்ள ஒரு 2 ஹவர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். 2 ஹவர்ஸ் என்னன்னா, நான் அந்த அந்த இது ஆக்சுவலா சூப்பரா இருக்கும். ஏன் நான் சொல்றேன்னு கேளுங்க. ஏன்னா இப்ப நீ பவர் சர்ஜ்ல வந்துட்டு பவர் பிளே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஹவர்ஸ் பவர் பிளேல எடுத்துக்கிற மாதிரி, ஓகேவா? ஸோ அப்ப என்னன்னா நீ 2 ஃபீல்டர்ஸ் மட்டும் தான் 30 யார்டுக்கு வெளில நிக்க வைக்க முடியும். ஆனா என்ன பண்ணானுங்கன்னா அதுலயே சோக் ஆனானுங்க மெல்பர்ன் ஸ்டார்ஸ். எங்கன்னா சிட்னி கூட விளையாடுறப்போ இவனுங்க பவர் சர்ஜ் எடுத்து 4 விக்கெட் விட்டானுங்க. பவர் சர்ஜ்ல எடுத்தது இவனுங்க தான், விக்கெட் விட்டது இவனுங்க தான். எடுத்தது எனக்கு அந்த இடத்துல உனக்கு அதை பாரு. எடுக்காம இருந்தா இது அடிப்பானுங்க போல. இது வந்துட்டு நீ பியூரா ஒரு பேட்டிங் டீமுக்கு சாதகமா இருக்கும் ஃபேவர். சொல்லவே முடியாது. ஏன்னா அதுதான் ஒரு ஒரு நீ ஒரு இனிஷியேட் பண்ற ஒரு விஷயத்த புதுசா கொண்டு வரனா அது வந்து பேலன்ஸா இருக்கணும். எதர் பவுலிங் பேலன்ஸா டீமுக்கும் பேலன்ஸா இருக்கணும். இருக்கணும், கரெக்ட். பேட்டிங் டீமுக்கும் பேலன்ஸா இருக்கும் தான் விருப்பப்படுவோம். நீங்க நல்லாவும் இருக்கும் சொல்லலாம் கேம். நீங்க சொல்லலாம் ப்ரோ, இப்ப இம்பாக்ட் பிளேயர் வரதுனால எக்ஸ்ட்ரா பவுலர் தான் ப்ரோ வரா அப்படின்னு. ஆனா நீ எக்ஸ்ட்ரா பவுலர் இருக்கிறதுனால பவுலர் கான்ஃபிடண்டா போட மாட்டான். உங்களுக்கு அந்த மென்டாலிட்டி புரியுதா? அதாவது ஓகே நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா பவுலர் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பவுலர் கான்ஃபிடண்டா எல்லாம் போட மாட்டான். அவனுக்கு என்ன தோணுதோ போடுவான். ஆனா எவ்வளவு சாப்பிட பேட்ஸ்மேன் அப்படி முடியுமோ கிடையாது. தானா சாப்பிட முடியும். ஆனா பேட்ஸ்மேன் அப்படி கிடையாது. பேட்ஸ்மேன் வந்து ஓகேடா நம்மளுக்கு இன்னுமே பேட்டிங் இருக்கு அப்படின்னா அவனுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவுட் ஆனா எதுவும் சொல்ல மாட்டாங்க, கீழே இருக்கவன் அடிச்சுப்பான் அப்படின்ற போது அந்த அந்த ஒரு உங்களுக்கு அந்த பேலன்ஸ் சொல்ற மாதிரி சுத்தமா பேலன்ஸ் கிடையாது. எக்ஸ்ட்ரா பவுலர் ஆடுறது என்னடா பேலன்ஸ் புரிஞ்சுக்கலாம்டா. ஆனா உனக்கு அந்த அந்த பவர் சர்ஜ்ல வந்துட்டு உனக்கு எப்படின்னா நீ இன்ஃபீல்ட கிளியர் பண்ணனா ஓகே உனக்கு பவுண்டரி கிடைக்கும். இதர் இல்லன்னா நீ கொடை கிளம்பி அவுட் ஆவ. இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கும். நீ அடிக்க ஷார்ட்ஸுக்கு போவான்னு தெரியும் அந்த 2 ஓவர்ல. ஏன்னா அது ஒரு முக்கியமான சுச்சுவேஷன்ல தான் எடுக்கவே செய்வானுங்க. இல்ல இயர்லியா எடுத்தாலும் நல்ல ஒரு இதாக தான் இருக்கும். ஏன்னா அவனுங்க பெரிய பவுண்டரிஸ் அது வேற. ஆனா இது வந்துட்டு கிரவுண்ட்ஸே வந்துட்டு இந்தியாவில கம்பேரிட்டிவா ரொம்ப சின்னதுதான் அங்க ஆஸ்திரேலியா கம்பேர் பண்ணனா. அதனால இவன் அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது புது ரூல் அவங்க கொண்டு வருவான். ஆசையா அப்ப கட்டினானுங்கடா, அப்பயே கட்டிட்டானுங்க. இவனுங்க எல்லாம் இப்பதான் ரீசெண்டா கட்டி கட்டி அதே ரீபில்ட் பண்ணி கம்மி தான்டா. மேக்ஸிமம் பெரிய அதாவது நம்ம இதுல 100 மீட்டர் கிரவுண்டே கிடையவே கிடையாது தெரியுமா. 100 மீட்டர் பவுண்டரி இருக்கிறது நம்ம இதுல தெரியல. மேபி எங்கேயாவது டொமஸ்டிக் அத இவனுங்க இருக்கும்டா, தேடி போய் ஏதாவது இருக்கு. ஆனா என்னன்னா ஃபுல் ஸ்ட்ரெச்ல போடணுமே, பவுண்டரிக்கு போட முடியாது. அதுவே ஒரு இதுதான். ஆட் போடணும். அது இல்லாம ப்ராட்காஸ்டர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு போடுவானுங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 2 ரூல் பத்தி தான் பேசலாம்னு வந்தோம். முதல் ரூல் பத்தி முதல் ரூல் மாத்தணும். அது ஒரு மாதிரி ஜாலியான மஜாவான ரூல் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு ஃபன்னா இருக்கும். லைக் நீங்க எப்படின்னா அந்த இதுல மேட்ச் பார்த்தா சூப்பரா இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுல தலை வந்து விளையாடுவாரு. அவனை நீ அஸ்வின் தூக்கிடலாம். ஆடிட்டு இருப்பான், நான் எனக்கு ஸ்ட்ரைக் வேணும், அஸ்வின் தூக்கிடு. நீ அடி. ஏன்னா அது போனாலும் ரன் போனாலும் ரன் எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைக் எப்படி இருந்தாலும் உனக்கு அது ஈக்குவல். அந்த ரூல் செம்ம ரூல். இம்பாக்ட் பிளேயர்ன்றது எவ்வளவு மாத்த மாட்டானுன்னு வச்சுக்கோங்களேன். பட் எங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. பழைய மேட்ச் அந்த ஒரு 160 அடிச்சுட்டு இந்த போன வருஷம் கூட எப்பவுமே டிஃபெண்ட் பண்ணும்போது பயங்கரமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். போன வருஷம் நீங்க பாத்துருந்தீங்கன்னா பஞ்சாப் கேகே டிஃபெண்ட் பண்ணிருப்பானுங்க. ஒரு மாதிரி கோட்டடான மேட்ச். அந்த மாதிரி மேட்ச்ல இப்ப பாக்குறதுக்கே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்கனால அத்தனை பேட்ஸ்மேன் இருக்கான். நீ ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ணும், ஒரு லோ ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ணுன்றதே பெரிய விஷயமா இருக்கும். ஆமா, ஏன்னா அதெல்லாம் நீ மிஸ் பண்றோம். ஒரு கொலாப்ஸுக்கு போற அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு உனக்கு அந்த எப்படி சொல்றதுன்னா நீ அப்படி ஒரு லோ ஸ்கோரிங் இப்போ 130 டிஃபெண்ட் பண்ற அப்படின்னா நான் சொல்றேன் இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்ததுக்கு அப்புறம் நீ ரேர் தான் ஒரு 68 மேட்ச் மொத்தம் 70 மேட்ச் ஆடா. 70 மேட்ச்ல நீ வந்து 2 வெறும் மேட்ச் 2 மேட்ச் பார்க்கலாம் 130 டிஃபெண்ட் பண்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு. ஆனா அதை விட்டுட்டு நீ மாடரேட்டா மேட்சஸே பார்க்க முடியாது. ஒரு 160 ஸ்கோர் இருக்கு, அதை டீசெண்டா சேஸ் பண்ணா இல்ல 170 டிஃபெண்ட் பண்ணா அப்படின்ற ஒரு மேட்சை நீ பார்க்கவே முடியாது கடைசி வரைக்கும். எய்தர் சேஸுக்கு போவான், அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி இதாக தான் போகும் எனக்கு தெரிஞ்ச ஐபிஎல்.
பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இவனுங்க என்ன பண்ண காத்திருக்கானுங்கன்னு தெரியல. பட் எல்லா டீமும் நல்லா இருக்கு. சிஎஸ்கே அட்லீஸ்ட் மட்டும் அதான் ஏதாவது பேலன்ஸ் வர மாதிரி பவுலர்ஸ்க்கு சம்திங் ஏதாவது குடுக்குற மாதிரி அட்லீஸ்ட் ஓகே நீ இந்த பேர் கொடுத்துட்ட பேட்டிங் பேரடைஸா அதாவது ஃபுல் இது கொடுத்துட்ட. சரி பிச்சாவது ஓரளவுக்கு பவுலிங் ஃப்ரெண்ட்லி பர்ச்சேஸ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்விங் இருக்கிற மாதிரி ஒரு கிராக்கு ஸ்பின்னர் இருக்கிறதப்ப அதுவும் பண்ண மாட்டேன். எல்லாமே பாட்டாவா ஆகிட்ட கிராக் எல்லாம் போட சொல்றேன். கிராக் இல்ல சரி கிராஸ் கிராஸ் வளர்த்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிராஸ் வளர்த்து விடுங்க. ஒவ்வொரு பிச்சு ஒவ்வொரு மாதிரி ஒரு கிரீனிஷாவோ ஏதோ ஒன்றா கிரீனிஷா அட்லீஸ்ட் ஏதாவது பண்ணி பவுன்ஸ் விடலாம். கிடைக்கிற மாதிரி ஒரு ஒரு இதா இருக்கிற மாதிரியாவது போடலாம். இவன் அந்த மாதிரிலாம் கூட பண்ண இது மாட்டான். அதாவது இது ஐ மீன் மீட்டர் சார்ஜ் பெருசு பெருசு பண்ணலாம். ஒரு மீட்டர்ஸா? ஸ்டாண்டர்ட் கைட்லைன் வைக்கலாம். லைக் வந்து ஏய் ப்ரோ ஏதாண்டா அதெல்லாம் இருக்குடா ஆல்ரெடி கிரிக்கெட்ல. 22 கிளியர் பண்றதே இல்லடா ஓ ஐபிஎலுக்குன்னு தனியாடா ஐபிஎலுக்கு பவுண்டரி தனியா பவுண்டரி லைன் சொல்றா. பவுண்டரியா? நான் பின்ன பிச்செல்லாம் பெருசு பண்ண சொல்றான் அப்படின்னு பாக்குறேன். பிச்சு சின்னது பண்ண சொல்லுவோம். பெருசு பண்ணா ஈஸிடா. சின்னது பண்ணா இது சின்னது டக்கு பண்ணா கிட்ட வந்து போட்டுருவான். கிட்ட கிட்ட வந்து ஓடி போடும். என்னடா அப்புறம் இவன் கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸ் போடுற. விராட் கோலி எல்லாம் அப்புறம் எல்லா பால் நோ பால் தான் ஃப்ரெண்ட்ஸ். போய் பவுலர் நெஞ்சில வாங்கிட்டு இல்ல இருப்பான். இல்ல நோ பால் சார். மிர்ச்சி சிவா மாதிரி பால் முன்னாடி அந்த சென்னை 28 பாத்துருந்தீங்கன்னா சரியா இப்படி போட்டுருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு கை இப்படி அதுக்கப்புறம் வச்சிருப்பான். வருவான் ஃப்ரெண்ட்ஸ். ஆ, ஆ, இப்படி போட்டுட்டு திருப்பி வந்து இப்படி போடுவான் அவன் பேட்ஸ்மேன். ஜாலியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த அதான் இந்த தடவை இப்போ எனக்கு தெரிஞ்ச அமித்ஷா அமித்ஷா இல்ல தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அது அப்புறம் எல்லாமே பாக்குற எல்லாருமே சிஎஸ்கேவை ரைட் ஆஃப் தான் பண்றானுங்க. எனக்குமே லைட்டா பவுலிங் பார்க்கும்போது ரொம்ப ஃபாரின் டிபெண்டன்சியா இருக்கும். நான் எப்பவுமே கப் அடிச்ச வருஷம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாரின் போலர்ஸ் பேஜ். ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்பாங்கன்னு தெரியல. ஆனா மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு இந்தியன் இந்தியன் வந்து கோர் பயங்கரமா இருக்கும். ஷர்துல் தாக்கூர், தீபக் சகர் அந்த மாதிரி அவனுக்கு பேரு கேட்டா பயமா இருந்தாலுமே தீபக் சகர் நம்மளுக்கு ஆடின எல்லா வருஷமும் சூப்பரா பண்ணிருப்பான்டா. பவர் ஏய் பிளேல அவன் ஏன் மினிமம் பண்ணிருப்பானா, தலைவன் வந்து செம்ம இது 3 ஓவர்ல என்னன்னா, மினிமம் 2 விக்கெட் எடுத்துருவான்டா. ஆர்பிஎஸ்ல சூப்பரா வந்துட்டு நம்மள எப்பவுமே தோனி பண்ணுவான். தோனி வந்து உனட்கட்டை பயங்கரமா, அதாவது என்னன்னா உனட்கட் வந்து விக்கெட்டிங் ஆப்ஷனா இருந்தான், ரன்ஸுக்கு போவான். ஆனாவும் விக்கெட்டிங் ஆப்ஷனா இருந்தான். ஆனா தீபக் சார் வந்து ஆர்பிஎஸ்ல வந்து பார்த்தோன்னா ஒரு நடுவுல ஒரு வேலையை பார்த்து விட்டான். என்னன்னா ஏய் தோனி கண்டுபிடிச்சிட்டா ரெண்டு நீ சைடும் ஸ்விங் சொல்லு சொல்லு. பண்றான். புவனேஸ்வர் குமார்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியாது எப்படியும் ஆக்ஷன்ல அப்படின்னு முடிச்சிட்டானுங்க. சோ விவரமா தோனி என்ன பண்ணிட்டான், தம்பி ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் காப்பி இருக்கு, எட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டான் தம்பி. எங்க இருந்து புடிச்சான்னு தெரியல. செம்ம எதிரா ஃபர்ஸ்ட் சீசன் நம்ம சிஎஸ்கே ஆடுறப்பயே அவ ஆட்டுவான்டா. ஆரன் பின்ச் வந்தாலே போயிடுவான்டா. அது ஐயோ தீபக் சார் அப்படின்ற மாதிரி ஆரன் பின்ச் சொல்லி சொல்லி தீபக் எடுப்பான். சொல்லி எடுப்பான். நல்லா உள்ள ஒரு இருக்கும். வின்ஸ்விங்கர் போடுவான். ஆர்சிபியில ஆடிட்டு இருப்பதான் எனக்கு சரியான வின்ஸ்விங்கர் பாய். ஆஹ் வச்சு போல்டு மட்டும் பறக்கும். அதாவது ஏய் புவனேஸ்வர் குமார் போட்டாலும் ஆட மாட்டேன்னு நடந்து போவான்டா. நீ ஏன்ப்பா வேணும்னே இப்படி பண்ற நீயா அப்படின்ட்டு அதான் செம அதான் செம friends. இதா அதான் இருக்கும் அதாவது ஃப்ரெண்ட்ஸ். கம்பேரிட்டிவ்லி சிஎஸ்கே பாத்தீங்கன்னா மத்த டீம் கம்பேர் பண்ணும்போது இதுவா தான் இருக்கு. பட் நம்ம ஆஸ் அ ஃபேன் எப்பவுமே ஹோப் வச்சிருப்போம் தான். சிஎஸ்கேடா தோனி இருக்காரு, இந்த ஒரு கைடன்ஸ் அப்படியே ஹோப் வச்சிருப்போம். பார்ப்போம். ஒரு மேட்சுக்கும் கண்டிப்பா ரிவ்யூ ரிவ்யூ பண்ணுவோம். ரிவ்யூலாம் எதிர்பார்க்காதீங்க, கஷ்டம். ரிவ்யூ ரிவ்யூ பண்றதே பெருசு. சரி. அதே மாதிரி ஆஹ் எங்களால முடிஞ்சது. சொல்லு சொல்லு. சிஎஸ்கே தோத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த நாள் பகிரந்தமா எல்லா ஒண்ணும் இல்ல. பிளேயர்ஸும் தாக்கப்படும். அதாவது உருவச்சிலை எரிப்ப திரும்ப கல்ச்சர்ல கொண்டு வரோம் சிஎஸ்கே ஃப்ரெண்ட்ஸ். சிஎஸ்கே ஒருத்தர் சட்டை கட்டிட்டு உட்கார்றோம் உங்களுக்காக. டேய் ஃப்ரெண்ட்ஸ் என்னால முடியாது. ஐ கேன் டு திஸ். பாய் 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 பேசிக்கோ பாய். எல்லாம் உங்களுக்காக தான் அவளா இருப்பாங்க. என்னது ஃப்ரெண்ட்ஸ் தீனாரியா கேட்ட சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு பேர் இருப்பாங்க. ரிவீல் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. நோ பேர் என்னோட பேரை ஏய் மாத்தீங்க. அதான் பேர் இருக்கேடா. அதுதான் இருக்கா. அதுலயே பேர் இருக்கேடா. அதே மாதிரி நிறைய டிஎம்ஸ் வருது எனக்கு. நீங்க நீங்க தான் ரொம்ப நிறைய வருது. அதை பார்த்துட்டு என்னால படிக்க முடியல. So, தயவு கழுத செஞ்சு என் யாருன்னு ஐடிக்கு பார்த்தா யூடியூப்காரன் ஸ்ட்ரைக் கொடுத்து வச்சிருக்கான். தம்பி நீ காப்பி பண்ணி போடுறீங்க யார எல்லாத்தையும் தான் அப்படின்ட்டு லேட்டா வீடியோ போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 நாளுக்கு அப்புறம் எங்களை மாதிரியே எங்களை மாதிரி இல்ல, கிரிக்கெட் பேசுறவங்க எல்லாருமே ஆல்ரெடி போட்டாங்க போல. நீங்க கேட்பீங்க, யாராவது கேட்பாங்க ஏன் லேட்டா வீடியோ போடுறீங்க, ஏன் எங்களால கன்சிஸ்டன்டா இருக்க முடியல அப்படின்ட்டு. நீங்க பாத்தீங்கன்னா கடந்த மாதம் மட்டும் நாங்க 6 வீடியோ இல்ல 7 வீடியோ போட்டிருக்கோம். பட் நீங்க கொடுத்த ரெஸ்பான்ஸ் வந்து 700 வியூஸ் கூட இல்ல. தோனி மாதிரி ம். சொல்லணும் அப்படின்னா வி ட்ரஸ்ட் த ப்ராசஸ். நாங்க ப்ராசஸ் ட்ரஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்காக இன்னும் பல வீடியோக்கள் நாங்கள் போட்டுட்டே இருப்போம். நீங்க பாக்குற வரைக்கும் நிறுத்த மாட்டோம். அதே மாதிரி ஐபிஎல்ல ஒவ்வொரு மேட்சுக்கும் சிஎஸ்கே மேட்ச் அன்னைக்கு என்ன இருந்தாலும் சரி, எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி, நாங்க கண்டிப்பா வித்தின் 14 ஹவர்ஸ் நாங்க அப்லோட் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் எங்களோட அல்டிமேட் எய்மே. எய்தர் வின் ஆர் லாஸ் நாங்க கண்டிப்பா போடுவோம். அதுதான் நாங்க எடுத்துக்கிற ரெசல்யூஷன். அண்ட் இதுக்கப்புறம் நாங்க ஸ்ட்ரைட்டா வந்துட்டு இதுக்கு அடுத்து 2 வீடியோ வரும் நடுவுல. அதுக்கப்புறம் டைரக்டா வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் மார்ச் 30 தான் நமக்கும் ராஜஸ்தான். ரியான் பரா காலில் போய் விழுக போறோம் ஃப்ரெண்ட்ஸ். டிக்கெட் எடுத்துட்டு பார்ப்போம்.
அதுதான் என்னோட அல்டிமேட் பாய் கோல் இந்த பாய் வருஷம். பாய் 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 சரி பாய் friend. பாய். Bye, bye, bye.